Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் தங்களுடைய குர்பானி பிராணிகளை வாங்கி வளர்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பெரும்பாலோர் கூட்டு குர்பானியிலே பங்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இதுவெல்லாம் சாதாரணமாக விஷயமாக மாறிவிடக்கூடாது. ஹஜ்ஜு பெருநாள் வந்தால் எல்லோரும் குர்பானி கொடுப்பார்கள். ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவர்கள் மாட்டிலே பங்கு சேர்ந்து கொள்வார்கள். இது ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒன்றுதானே என்று சம்பந்தப்பட்டவர்கள் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் தர வேண்டும். தங்களுடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டிய பாடத்தையும் உணர்வையும் பதிய வைத்தாக வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய குர்பானி அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இந்த குர்பானி ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக ஷரியத் நமக்கு இதனை கடமையாக்கி இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை இதனுடைய பின்னணியில் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பல்வேறு கட்டளைகளை கொண்டு சோதித்திருக்கிறான். வைதிப்தலா இப்ராஹிமு ரப்பஹு வைதிப்தலா இப்ராஹிம ரப்பஹு பி கலிமாத்தின். இப்ராஹிமை அவர்களுடைய இறைவன் பல்வேறு கட்டளைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹும், அதனை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையினுடைய ஒரு கட்டத்தில் தான்
அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தித்து ஒரு பிள்ளையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். அதை அல்லாஹ் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான ஒரு குழந்தையை வழங்குவாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சாந்தமான பொறுமை மிக்க ஒரு குழந்தையை நாம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம், உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று. குழந்தை பிறந்தது. அது தந்தையினுடைய பராமரிப்பிலும் தாயினுடைய வளர்ப்பிலும் அது வளர்கிறது. ஓடிச்சாடி விளையாடக்கூடிய பருவத்தை அது அடைகிறது. அப்போதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை வைக்கிறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸை, அந்த குழந்தை இப்ராஹிமுடன் ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்தை அடைந்த போது, கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, அல்லாஹ் கட்டளையிடுகிறான், கனவிலே கட்டளையிடுகிறான். இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் தான் பெற்றோர்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். கண் முன்னால் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. அந்த குழந்தையினுடைய வளர்ப்பை பார்த்து அவர்கள் ரசிக்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். என் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறான். கனவிலே காட்டுகிறான். அந்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு கனவிலே காட்டுகிறான். கண்டது கனவுதான் என்று அவர்கள் இருந்து விடவில்லை. நபிமார்கள் காணும் கனவு அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய உத்தரவு என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் கனவுதானே என்று அவர்கள் இருந்து விடவில்லை. அவர்கள் விழித்தவுடன் அந்த பிள்ளையை இடத்திலே கேட்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு என்று அந்த குழந்தையிடத்தில் தந்தை கேட்கிறார். அந்த குழந்தை என்ன சொன்னது? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அபத்தி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று அந்த குழந்தை சொல்கிறார். இருவரும் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த குழந்தையினுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். தந்தை எப்படி இந்த குழந்தையை வளர்த்திருந்தால் இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கும் நாம் பிள்ளையை வளர்க்கிறோம், இன்றைக்கும் பிள்ளையை பெறுகிறோம். அவர்களுடைய வளர்ப்பில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொள்கிறோம், எந்த அடிப்படையில் வளர்க்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை நடத்துகிறான். இருவருமே அந்த சோதனைக்கு தயாராகுகிறார்கள். தந்தையும் தயாராகுகிறார், குழந்தையும் தயாராகிறது. இதுதான் அந்த வரலாற்றினுடைய பின்னணி. பிறகு என்ன நடக்கிறது? குழந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு அறுக்கக்கூடிய இடத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். 3 இடத்திலே ஷைத்தான் குறுக்கிடுகிறான். முதலாவது ஒரு இடத்திலே ஷைத்தான் அவர்களை குறுக்கிடுகிறான். பெற்ற மகனை நீ பலி கொடுப்பதற்கு துணிந்து விட்டாயா? இது என்ன? இது சரிதானா? இதை நீ சிந்திக்க மாட்டியா? இப்படித்தான் நீ நடந்து கொள்வையா என்று ஷைத்தான் அவர்களை தடுக்கிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிவதிலிருந்தும் எப்படியாவது அவர்களை தடுத்துவிட வேண்டும் என்று ஷைத்தான் குறுக்கிட்டு அவர்களிடத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். உடனே அங்கிருந்து கல்லை எடுத்துக்கொண்டு ஷைத்தானை எரிகிறார்கள். அவன் மண்ணிலே புதைந்து போகிறான். செல்கிறார்கள். திரும்ப 2வது இடத்திலே அந்த ஜமராத் என்று இன்றைக்கு கல் எறிகிறார்களே, ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒரு கடமையாக கல்லெறிவது இருக்கிறது. 3 இடத்திலே கல்லெறிவார்கள். அந்த 3 இடத்தினுடைய பின்னணி இதுதான். ஜம்ரத்துல் அகபாவிலே பெரிய ஜமரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜமராவிலே முதலாக ஷைத்தான் குறுக்கிடுகிறான். கல்லெறிந்து விரட்டுகிறார்கள்.
பிறகு ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடு ஜம்ராவிலே ஷைத்தான் குறுக்கிடுகிறான். முன்னர் பேசியதை போன்றே பேசுகிறான். இது என்ன? இதுதான் நியாயமா, தர்மமா? இது எப்படி சரியா வரும்? உன்னுடைய குழந்தையை அறுப்பதற்கு நீ துணிந்து விட்டாயே, இது நரபலியாக ஆகிவிடாதா என்றெல்லாம் அவன் பீற்றுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கல்லை எறிந்து அவனை விரட்டுகிறார்கள். மண்ணிலே அவன் புதைந்து விடுகிறான். பிறகு அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுகரா என்று சொல்லப்படக்கூடிய சின்ன ஜம்ராவுக்கு பக்கத்திலே வரும்போது மீண்டும் ஷைத்தான் வருகிறான். எப்படியாவது அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுவதில் இருந்து இப்ராஹிமை தடுத்து விட வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய கங்கணம். ஷைத்தான் அங்கேயும் வந்து புலம்புகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்றாவது முறையாக கல்லை எறிந்து விரட்டிவிட்டு அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் அதனை திருமறை குர்ஆனிலே சூரத்து சாஃபாத்திலே தொடர்ந்து சொல்கிறான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், இரண்டு பேருமே இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போது இப்ராஹிம் தன்னுடைய குழந்தையை கீழே தள்ளினார், கீழே கிடத்தாட்டினார். வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா, அல்லாஹ் சொல்லுகிறான். கீழே படுக்க போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்ச, அதுக்கு பிறகு அறுக்கிறது தான் பாக்கி. துணிந்து விட்டார் இப்ராஹிம். உடனடியாக அல்லாஹ் தடுத்து நிறுத்துகிறான். இப்ராஹிமே, கண்ட கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டீர் என்று சொல்லுகிறான். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இப்படித்தான் நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குவோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது மகத்தான ஒரு சோதனை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வஃபதைனாஹு பிذبஹின் அதீம், அவருக்கு பகரமாக ஒரு மிகப்பெரிய பலி பிராணியை நாம் அவருக்கு வழங்கினோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ அந்த குழந்தையை அறுக்க வேண்டாம், ஆனாலும் அறுத்து பலியிடத்தான் வேண்டும். அல்லாஹ்வுக்காக எதையும் நீ செய்வதற்கு தயாராகி விட்டாய், அதன் அடையாளமாக எதையாவது ஒன்றை அறுத்து பலியிட வேண்டும். பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டாம், அது தவறான முன் உதாரணமாக மாறிவிடும், நரபலி சமுதாயத்திலே உருவாகிவிடும், வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து ஒரு பலி பிராணியை கொடுத்து இதை அறுப்பீராக, நான் எந்த தியாகத்துக்கும் தயார் என்று அவர்கள் அந்த பிராணியை அறுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், இந்த நடைமுறையை பின்வரும் மக்களுக்கு நாம் விட்டு வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நாம் குர்பானை கொடுப்பதனுடைய பின்னணி. இன்றைக்கு நாம் குர்பானை பிராணிகளை வாங்குகிறோம், அதனை வளர்த்து கொண்டிருக்கிறோம், கூட்டு குர்பானிலே பங்கு கொண்டிருக்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன? இந்த நேரத்திலே நாம் நம்மளுடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய பாடம் என்ன? நம்மளுடைய உள்ளத்தில் நாம் பதிக்க வேண்டிய படிப்பினை என்ன, உணர்வு என்ன? இதையெல்லாம் நாம் சிந்தித்து அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய குர்பானி அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅ, அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் இடத்திலும் அவர்களுடன் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மும்தஹினா 60வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை உரைத்தான், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, அசத்தியத்தில் இருந்து விலகி சத்தியத்தில் நீடித்து நின்ற, ஷிர்கில் இருந்து விலகி ஏகத்துவத்தில் நிலைத்து நின்ற அந்த இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருந்ததில்லை. சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, நபியே, ஹனீஃபாக வாழ்ந்த
ஷிர்கில் இருந்து விலகி ஏகத்துவத்திலே நின்று நிலைத்து நின்று வாழ்ந்த அந்த இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்றுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த உத்தரவை கொடுத்தான். எல்லோரும் இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி நடக்கும் போது இது போன்ற சோதனைகள் நமக்கு வரும். அல்லாஹ் மனிதனை சோதிக்காமல் இருக்க மாட்டான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டியிருக்கிறது. வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர் ஃபித்னத்தன், நாம் உங்களை நன்மை தீமைகளை கொண்டு சோதிப்போம், பரீட்சித்து பார்ப்பதற்காக. இலைனா துர்ஜாஊன், நீங்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்டிப்பாக சோதனை வரும். இந்த சோதனையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்க இருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயத்திலே வரக்கூடிய சோதனை தான் மகத்தான சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட சோதனை அதுதான். என்னுடைய எந்த உத்தரவுக்கும் இவர் கீழ்ப்படிவதற்கு தயாரா? அல்லாஹ் சோதிக்கிறான். எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனைவி மக்களை மனித சஞ்சாரம் இல்லாத அந்த பாலைவனத்திலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு வாரும் என்று சொன்னால் அதற்கும் தயாரானார்கள். அங்கே யாரும் கிடையாது. குடும்பத்தை குடியமர்த்தி விட்டு வந்தார்கள். ஒருவரும் கிடையாது. அந்த மக்கா பாலைவனத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது, வெறும் பொட்டல். அந்த இடத்திலே கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய கட்டுப்பாடு, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் என்ற அந்த தன்மை அவர்களிடம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் ஒவ்வொருவரும் மொழிந்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுதான் வணக்கத்திற்கு உரியவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தின் பிரகாரம் தான் நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கலிமாவுக்கு பொருள் அதுதான். அல்லாஹ்வுடைய சட்டம் எதுவோ, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எதுவோ, அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக நமக்கு எது வந்திருக்கிறதோ அதைத்தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தாக வேண்டும். இதுதான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய கலிமாவினுடைய தத்துவம், கலிமாவினுடைய தேட்டம். இப்படி மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு, அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் ஏராளம் ஏராளம். சொந்த பந்தங்கள் வந்து கட்டையை போடுவார்கள், நம்மளுடைய உறவினர்கள் வருவார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மளுடைய நண்பர்கள் வருவார்கள், இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்வார்கள், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் யாரிடத்தில் வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோமோ அவர்கள் ஓடி வருவார்கள். என்ன விஷயம்? நீங்கள் இதனை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று அவர்களும் நமக்கு சொல்வார்கள். மக்கள் சொல்வார்கள், வட்டாரம் சொல்லும். இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? அவங்க பங்குக்கு செய்வாங்க. அதுதான் ஷைத்தான் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழியிலே குறுக்கே வந்தானோ அதுபோல இவர்கள் குறுக்கே வருவார்கள். நீ இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் செயல்படுவதற்கு துணியும் போது இத்தகைய முட்டுக்கட்டைகள் வரும். என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லால் எறிந்து அந்த ஷைத்தானை விரட்டினார்களே, இன்றைக்கு ஹஜ்ஜிலே அந்த இடங்களிலே கல் எறியப்படுகிறவே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ் மிக பெரியவன், வேற எதுவும் எனக்கு பெரியது கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பிறகுதான் என்று அனைத்தையும் சிறுமைப்படுத்தி விட்டு
அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது, அல்லாஹு அக்பர் என்று அங்கே கல்லெறிகிறார்களே, அந்த நிலையை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். இந்த மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற போது எத்தகைய முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதனை உடைத்தெறிவேன் என்கின்ற உணர்வு நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அந்த உணர்வு வந்துவிட்டால் இந்த மார்க்கத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன தியாகத்துக்கு தயாரானார்களோ அத்தனை தியாகத்துக்கும் நான் தயார். எதை தியாகம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்களே. தாடியை என்ன செய்யறாங்க மார்க்கத்துக்காக, அதை பல்வேறு என்ன செய்யறாங்க மழிச்சறாங்க. என்ன காரணம்? அவர்களுடைய தொழில், அவர்கள் பார்க்கின்ற அந்த வேலை, அவர்கள் எதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அது அவர்களை இதனை செய்ய சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை மழிக்க கூடாது என்று சொல்லியிருக்க இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மழித்து விடுகிறார்கள். இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை ஒரு பொருட்டு கிடையாது. அவர்களுக்கு துன்யா தான் பெருசு. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உண்மையை சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கைக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை தருகிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, ஆனால் மறுமையோ சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தங்களுக்கு, இந்த உலகத்துடைய செல்வாக்குக்கு, இந்த உலகத்துடைய செல்வத்திற்கு, பதவிக்கு, இதற்கெல்லாம் முன்னுரிமை தந்து மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை, மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களை புறந்தள்ளி விட்டு அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு எல்லோரிடத்திலுமே பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த நேரத்திலே யோசிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் அது சாதாரணது கிடையாது. தன்னுடைய பிள்ளையே குர்பானை கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம், நாம் எதையெல்லாம் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும்? அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹுதான் பெரியவன். அல்லாஹு அல்லாத நம்மளே இருக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, பட்டம், பதவி, குடும்பம், கோத்திரம் அனைத்தும் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹு பெரியவன், அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இந்த உணர்வை நாம் என்றைக்கு பெற்று விடுகிறோமோ நம்மளுடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கின்ற அந்த பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைய போவதில்லை. நீங்க என்ன செய்றீங்க? பிராணியை வாங்கி அதை கொடுக்க வச்சு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பிராணிகளை வாங்குறீங்க, அறுக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதனுடைய இறைச்சி அவனை சென்றடைய போவதில்லை, அதனுடைய இரத்தம் அவனை சென்றடைய போவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். ஆனாலும் உங்களுடைய அந்த உணர்வு, உங்களுடைய அந்த இறை அச்சம், அதுதான் அவனை சென்றடையும். அதனுடைய இரத்தம், பிராணிகளுடைய இரத்தம் நிலத்திலே சிந்துவதற்கு முன்னால் நீங்கள் பெற்று விடுகிறீர்களே அந்த உணர்வு, அது போதும், அது அல்லாஹ்வை சென்றடைந்து விடும். எனவே அன்பிற்குரியவர்களே, குர்பானை கொடுக்க விரும்பக்கூடியவர்களே, இதையெல்லாம் இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு உங்களுடைய குர்பானை பிராணிகளை நீங்கள் அணுக வேண்டும். நீங்கள் பங்கு கொடுப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு நிறுவனத்திலே பங்கை கொடுத்து விட்டு பேரை எழுதிவிட்டு நீங்கள் போய்விடக்கூடாது. அதுவல்ல, நீங்கள் பதிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. உங்களுடைய இதயத்திலே நீங்கள் நிறுத்த வேண்டிய உணர்வு இருக்கிறது. அதை நீங்கள் நிறுத்தியாக வேண்டும், நீங்கள் படித்தாக வேண்டும். இதுதான் உங்களுடைய குர்பானிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒன்று. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த நாளிலே, இந்த துல்ஹஜ் பிறையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம்.
ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்மளுடைய குர்பானி அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளை நாம் முறையாக முழுமைப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என வேண்டி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் குர்பானி கொடுக்க விரும்புகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறையை பார்த்ததிலிருந்து தம்முடைய குர்பானியை அவர் கொடுக்கும் வரை அவர் முடிகளையோ நகங்களையோ அகற்றக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில், அபூதாவுது, திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் குர்பானி கொடுக்க விரும்புகிறார்களோ குடும்பத்தினுடைய தலைவர், எல்லாரும் கிடையாது, அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தான் குர்பானி கொடுப்பாரு. எனவே அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவர் என்ன செய்யணும்? துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் முடியை அகற்றக்கூடாது, நகங்களை அகற்றக்கூடாது. அதற்கு முன்னரே அவர் செய்து முடிச்சிடணும். முடிகிடி வெட்டுவதாக இருந்தால், நகத்தை வெட்டுவதாக இருந்தால் பிறையை பார்ப்பதற்கு முன்னரே செஞ்சிடணும். பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதன் பிறகு குர்பானை கொடுக்கும் வரை இதை செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பேணுதலையும் நாம் என்ன செய்யணும்? மனதிலே வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்மளுடைய குர்பானிகளை ஏற்பதற்கான காரண காரியங்களை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.